பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக சபீர் என்பவரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. கைதான சபீர் பின்னணி குறித்து என்னென்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக கடந்த மார்ச் 1ஆம் தேதி பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேயில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவமானது ஒட்டுமொத்த இந்தியாவையும் பெங்களூரு பக்கம் திருப்பியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் முதலில் இந்த வழக்கை விசாரித்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பல்வேறு ஆதாரங்களை சேகரித்திருந்தார்கள். குறிப்பாக இது ஏற்கனவே மங்களூரு நடந்த குக்கர் குண்டுவெடிப்புக்கும் இந்த குண்டுவெடிப்புக்கும் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஒரே மாதிரியானது என்பதை பெங்களூரு போலீசார் உறுதி செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றப்பட்டு தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணையை தொடங்கியது. கடந்த 3 நாட்களுக்கும் மேலாக கர்நாடகாவின் பல மாவட்டங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சந்தேகத்திற்குரிய நபர்களை பிடித்து விசாரித்து வந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெல்லாரி பேருந்து நிலையத்தில் அந்த சந்தேகத்திற்குரிய அந்த குண்டு வைத்த நபர் பயணர் நடந்து சென்ற காட்சிகள் சிசிடிவியில் கிடைத்ததை தொடர்ந்து ஒரு என்ஐஏ குழு அங்கேயே முகாமிட்டிருந்தது. தற்போது அவர்கள் சபீர் என்ற ஒரு நபரை கைது செய்திருக்கிறார்கள். இவர் முக்கிய குற்றவாளியா என்றால் முக்கிய குற்றவாளி இவர் அல்ல, ஆனால் அந்த நபருக்கு உதவியாக இருந்தவர் என்று கூறப்படுகிறது. அவரை தற்போது கைது செய்து பெங்களூரு அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த சபீர் என்பவர் பெல்லாரி பகுதியில் எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்து வந்துள்ளார். எந்த மாதிரியான உதவிகளை இந்த வெடிகுண்டு வைத்த நபருக்கு இவர் செய்தார் என்பது குறித்து போலீசார் என்ஐஏ அமைப்பினர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த வழக்கில் தற்போது வரை ஒரு ஆதாரம் கூட கிடைக்கவில்லை. அதாவது இவர்தான் குற்றவாளி என்பதை சரியாக அடையாளம் காட்டும் அளவிற்கு ஒரு ஆதாரம் கூட கிடைக்காத நிலையில் தற்போது அந்த குற்றவாளிக்கு உதவியதாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, குற்றவாளி யார் என்பதையும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பான அறிவிப்பும் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியே வரலாம் என்று கூறப்படுகிறது. அந்த நபர் கர்நாடகாவை சேர்ந்தவர் என்பதை தேசிய புலனாய்வு அமைப்பிலிருந்து நமக்கு வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அவர் கர்நாடகாவை விட்டு வெளியேறி இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. இந்த சபீரை கைது செய்யவில்லை நிலையில் அடுத்த கட்டமாக குற்றவாளி எங்குள்ளார், அவருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றன என்பது குறித்த விவரங்கள் தெரிய வரும். தற்போது முதற்கட்ட விசாரணையில் ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக இந்த ராமேஸ்வரம் கஃபே பகுதியை அவர்கள் நோட்டமிட்டுத்தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளை நடத்துவதற்காக சபீரை தற்போது பெங்களூரில் உள்ள தேசிய புலனாய்வு அமைப்பு அலுவலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். விசாரணை தொடர்ந்து வருகிறது. குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாக தேசிய புலனாய்வு அமைப்பினர் கூறுகிறார்கள். இருப்பினும் கைது பிற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் நாம் சில மணி நேரங்களில் எதிர்பார்க்கலாம். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.